أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلوا جنتك الفردوس. யா அல்லாஹ், என் தாய் தகப்பன் செய்த பாவங்களாம் மன்னித்து அவங்கள் ஃபிர்தௌஸின் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கலாம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களாம் மன்னித்து இந்த குரானை நல்லபடியாக கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இந்த குரானை எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒளி தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாய். அல்லாஹ் நேர்வழி தர நீ கிருபை செய்கிறமானே. சூரத்துல் பக்ரா ஆமீன். சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா மீன்ஸ் பசுமாடு. ஒரு சூப்பரான அது ஒரு ஒவ்வொன்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சூரத்துல் பக்ராவை பற்றி ஒவ்வொன்றையும் ஒரு டாப் இருக்கும்ல, அந்த டாப் குரானோட டாப் சிகரம் சிகரம் வந்து சூரத்துல் பக்ரான்னு சொல்லியிருக்காங்க. சூரத்துல் பக்ரான்னு பயந்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்போம் சரியா. 4 ஆயா 5 ஆயா படிப்போம், சூப்பராக இருக்கலாம் சரியா, ஈஸியாக படிக்கலாம். ஓகே ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கணும். இந்த சூரத்துல் பக்ராவுடைய ஸ்பெஷாலிட்டி சிறப்புகளை படிச்சுக்கணும். இந்த சிறப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் நான் உங்களுக்கு எழுதியே வச்சுருக்கேன், அதுபடியே நம்ம படிக்கலாம். நிறைய எவ்வளவு எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சூரத்தை பற்றி இது ஒரு குரானின் உயர்ந்த சிகரமாகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு திமில் உள்ளது. அதே மாதிரி அல் பக்ரா குரானின் சிகரம் சொல்றான். யார் இந்த சூரத்துல் பக்ரா வீட்டாளோ அவர்கள் 3 இரவுகளுக்கு அந்த ஷைத்தான் வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஷைத்தான் தான் நம்மளை எல்லா பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான் சரியா. ஸோ அந்த சூரத்துல் பக்ராவை ஓதுனா ஷைத்தான் வீட்டில் நுழைய மாட்டான். இப்போ எப்படி எல்லா 3 ஜூஸு கிட்ட 2.5 ஜூஸு கிட்ட இருக்க எப்படி ஓதுறது? கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுங்க. அதை விட அடுத்ததுல சொல்றாப்புல ஃபர்ஸ்ட் 5 ஆயா, அப்புறம் சூரத்துல் என்ன ஆயத்துல் குர்சி, அதுக்கடுத்து அடுத்த 2 ஆயா, கடைசி 3 ஆயா, இதை ஓதுனா கூட போதும், ஷைத்தானுடன் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்றாப்புல. ஷைத்தான் தான் நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனையும் நம்ம உண்டாக்கிட்டு இருக்கான். ஓகே, யார் இதை பகலில் இதை ஓதுகிறாரோ 3 நாட்களுக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான். யார் இரவு ஓதுகிறாரோ 3 நாளைக்கு நுழைய மாட்டான் சரியா. ஷைத்தான் இந்த எந்த வீட்டில் ஓதப்படுதோ அதை ஓடி விடுறான், அதை காத்து போய்கிட்டு ஓடி விடுறான். உங்கள் வீடுகளை கபூர்களாக்கி விடாதீர்கள். எல்லா கதையும் பேசுறோம், எல்லா டிவி அந்த நீயா நாயா அதான் எல்லா விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா நமக்கு இவ்வளவு விருந்து வருவாங்க, எல்லாம் பார்ப்போம். ஒரு சூரத்துல் பக்ராவை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓதுறதுக்கு நம்ம முடியாம போயிடும். என்னையும் சேர்த்தா சொல்றேன். ஸோ குரானை குரான் ஓதணும் வீட்டில். அது சூரத்துல் பக்ராவை ஓதுங்க. இல்லாட்டா கபூர்கள் ஆக்கிறாங்க, கபூர்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையான வார்த்தைகள் நமக்கு போடுவாங்க. நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. திமிழ்ங்கிறது எப்படி சொல்றாங்க, திமிழ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, உயரமானது சிகரம் சொல்லியிருக்கலாம், ஆனா திமிழ்னு சொல்றாங்க. அது நல்லா நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி கபூர் ஆக்கிறாதீங்கன்றாங்க. இவ்வளவு மோசம். கபூர் எதுவுமே பண்ண முடியாதது, வேதனை மட்டும் சோகம் மட்டும் தான் அனுபவிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கபூர் ஆக்கிறாதீங்கன்னு. ஸோ கண்டிப்பா சூரத்துல் பக்ராவை நம்ம ஓதுவோம் சரியா. அது அந்த 10 வசனங்களை ஓதுனா கூட போதுங்கிறாங்க. ஆரம்பத்தில் உள்ள 4 வசனம் ஆயத்துல் குர்சி, அடுத்து 2 256 257. இன்னொரு விஷயத்துல நம்ம இந்த சூரத்துல் பக்ரா ஓதுனா நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையும் சேர்த்தான் தீண்ட மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். யாரெல்லாம் இதை ஞாபகத்தை வச்சே நம்ம ஓதணும். யாரெல்லாம் என்னையும் என் குடும்பத்தை யாரையுமே ஷைத்தான் தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. யாராவது ரொம்ப முடியாம படுத்திருந்தா அவங்களுக்கு ஓதுனா கூட அவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்றாப்புல. அடுத்து என்ன, இதை பாருங்க எவ்வளவு ஒரு ஷாக்கா இருக்கு. ஐயோ, எப்படி மனப்பாடம் பண்றது, எப்படி பண்றதுன்னு நம்ம எல்லாம் புறக்கணிக்கிறோம் பார்த்தீங்களா. சூரா பக்ராவை கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது கற்பதில் அருள் உள்ளது. உண்மையாத்தாங்க. நல்லா ஒரு 7 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் சூரத்துல் பக்ரா. மறந்து போகும் திருப்பி. அது கற்பதில் ஒரு அருள் இருக்கு, அதை புறக்கணிப்பதில் வருத்தம் உள்ளது. ஏன்னு கேளுங்க, பாருங்களேன், சூனியக்காரிகள் அதை மனப்பாடம் செய்ய முடியாது. நம்ம மனப்பாடம் பண்ண முடியும்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? அப்படி நான் மீன் பண்ணல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. மேலும் சூனியக்காரிகள் அதை மனனம் செய்ய முடியாது. எல்லாமே கஷ்டம் தான், திருப்பி செய்யலாம், அது ஈஸியாயிரும், அவ்வளவுதான் சரியா. வாங்க, நான் என்னை பத்தி பெருமைக்காக சொல்ல, நான் ஸ்கூல்ல எல்லாத்தையும் ஃபுல்லா மார்க் எடுப்பேன். ஆனா 2ல மிஸ்டேக் விடுவேன். என்ன தெரியுமா,
தமிழ் அந்த திருக்குறள் இருக்குல்ல, அது அப்படியே எனக்கு எழுத தெரியாது, எனக்கு மனப்பாடம் பண்ண தெரியாது, சொந்தமாக தான் எல்லாமே செய்வேன். அது மாதிரி இங்கிலீஷ்ல அந்த போயம் இருக்குல்ல, மிஸ்டேக்கே இல்லாமல் அப்படியே எழுதுறோம்ல, அதையும் மார்க் பண்ண மாட்டேன். அதையும் 5 மார்க் போயிடும், இதோ ஒரு 5 மார்க் போயிடும். சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ வருஷங்களுக்கு அடிச்சு நான் புராண மனப்பாடம் பண்ண என்னோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. என்னால் பண்ண முடியுது. ஒரு 10 வருஷமா நான் குரானை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். துவா செய்யுங்க, நான் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணோண்டு. நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க. ஈஸி ஈஸி. ஐ வில் டெல். நான் சொல்லித்தரேன் எப்படி ஈஸியாக படிக்கலான்ட்டு. அவங்க மனசு ஈஸி ஆயிரும். அதான் நான் சொல்றேன் ஈஸி. குரானை மனப்பாடம் பண்ணல, ஒரு நாளைக்கு ஒரு ஆயான் மனப்பாடம் பண்ணி அந்த மனசெல்லாம் ஈஸி ஆயிரும். அதுலேயே தான் நமக்கு கவனம் சொல்லும். யார் திட்டினாலும் நம்ம மண்டையில் உரைக்கவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. எல்லாம் நம்மளை வழி நடத்துவோம். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஸோ மீதி இதெல்லாம் பிறகு படிப்போம், நிறையா இருக்கு. ஓகேயா? ஒரு தடவை ஓதிக்கிட்டு இருக்கையில வந்து குதிரை குதின்னு குதிச்சுச்சான். அப்போ வந்து அவர் நிப்பாட்டினாரா, மறுபடியும் ஸ்டாப் ஆயிடுச்சான், மறுபடியும் குதிச்சுச்சான், அப்புறம் நிப்பாட்டினாரா, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் பையன் பக்கத்தில் படுத்ததுனால அவர் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தாரா, மேகமா இருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாரு, என்னன்னு கேட்கல, நீ சூரத்துல் பக்ரா ஓதுனதுனால வானவர்கள் வந்து கீழே இறங்கிட்டாங்க, நீ ஸ்டாப் பண்ணாமல் வந்து பார்த்துருந்தேன்னா நீனு வானவர்களை பார்த்துருப்ப, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பத்தியெல்லாம் எவ்வளோ சூப்பரான இது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, சூரத்துல் பக்ராவும் ஆல் இம்ரானும் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும். நமக்காக கபூரில் என்ன குரான், குரான் ஓதுற எல்லாமே குபூரில் நமக்கு வந்து ஒளியூட்டும். ஆனால் மறுமை பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும். சிபாரிசு இல்லாத காலம் என்னது? அந்த மறுமை காலம்தான். அந்த காலத்தை நமக்கு வந்து இந்த 2 சூறா எப்படின்னா, 2 வரிசையில பறவைகள் வந்து நிற்கிற மாதிரியும், 2 நிழல்கள் வந்து நம்மளை வெயில் போற்றாம இருக்க மாதிரியும், என்ன 2 மேகங்கள் நம்மளை வந்து கவர் பண்ண மாதிரியும், அப்படி வந்து நமக்கு சிபாரிசு செய்யுமா. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் படிப்போம். ஓகே? இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. என்னதான் மீனிங் படிச்சாலும் சரி, நம்ம அழகாக ஓத தெரிஞ்சிருக்கணும். நான் அதனால தான் இப்போ நான் முதல்ல இதை போட்டுட்டேன். ஏன்னா சில பேர் நல்லா ஹதீஸ்லாம் சொல்கிறாங்க, கொதிரி கொதிரி ஓதுறாங்க. அம்மாடி ரொம்ப பயமா இருக்கு. ரெடி டு அவங்க வந்து அழகா ஓதுறத நினைக்க மாட்டேங்கிறாங்க. அர்த்தம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, தவறு. ஃபர்ஸ்ட் ஓத தெரியணும். சரியா? அழகா ஓத தெரியணும், அப்புறம் தான் அடுத்த மீனிங் தான். சரியா? ஸோ அதனால முதல்ல வந்து அழகா ஓத தெரிஞ்சுக்கிறோம். சரியா? நான் பின்னாடி வந்து தஜ்வீத் கிளாஸ் வந்து பின்னாடி இது பண்ணுறோம். எனக்கு நிறைய பேருக்கு தஜ்வீத் தெரியும். சரி, ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். படிப்புமா? பார்க்க முடியுதா? சூரத்துல் பக்ரா மதீனாவில் இறங்குனது இந்த சூரா. ஃபர்ஸ்ட் மதீனாவில் இறங்கின சூரா சூரத்துல் பக்ரா. ஓகே? சூரானா அத்தியாயம், அல் பக்ரா பசுமாடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதை பிரிச்சுட்டோம். அலிஃப் லாம் மீம். அலிஃப் பிளஸ் லாம் பிளஸ் மீம். இது என்னது? இதுக்கு மீனிங் என்ன? இந்த மீனிங்க நமக்கு தெரியாது, அறிஞர்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் சூரத்துல ஆல இம்ரான்ல சொல்லியிருக்கான், என்ன? நஸ்ஸல அலைகள் கிதாபு ஃபீஹி ஆயாத்தும் முஹ்கமத்துன் ஃபில் உம்மியில் ஃபீஹின்ன உம்முல் கிதாப். நான் உங்களுக்கு கிதாபை இறக்கியிருக்கேன், குரானை இறக்கியிருக்கேன். அதுல வந்து என்ன சில ஆயத்துகள் அது இந்த ஆயத்துகள் இருக்கு. சில ஆயத்துகள் ரொம்ப முகமத்து, என்ன ஹிக்மத்துடையது. எல்லாம் விளக்கமான ஹிக்மத்துல விளக்கமா எல்லாம் தெரியும். ஓகே? ஆனா சில ஆயத்துகள் இருக்கு முத்தஷாபிகா, அது விளக்கம் புரியாது. என்ன யாரோட மனசுல
வெஞ்சம் இருக்கோ, குழு நோய் இருக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எத்தபி முத்தசாபியா அந்த சா விளக்கம் இல்லாத அது என்னது அது என்னது அது அலிஃப்லாம் மீம்ல என்னது என்னதுன்னு அலைவானுங்க. அவனுங்க எப்படிப்பட்டவனுங்கன்னா என்ன, அதைத்தான் பின்பற்றுவாங்க, அதைத்தான் தேடி அலைவாங்க. சரியா? ஆனா அது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அதனால ராசி ஒண்ணு என்ன சொல்றாங்க, ஆமனா குள்ளுமின் இந்தின குள்ளுமின் இந்தி ரப்பினா, எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தது. சரியா? அல்லாஹ் கிட்ட இருந்து இருந்ததுன்னு நம்ம எல்லாம் நம்பியிருக்கோமே, அப்புறம் ஏன் நீங்க இதெல்லாம் இப்படி பண்றீங்க அப்படின்னு. சரி, குரான்ல புரியலன்னா சொல்லவே கூடாது. 80% இல்லை, 75% நார்மலா எல்லாருக்குமே புரியும். கூட ஒரு 5% இன்னும் கொஞ்சம் படிச்சவங்க நல்லா புரியும். இன்னும் ஒரு 5%, இன்னும் ஒரு 10% நல்ல அறிவாளி இருக்குது. அல்லாஹ் நிறைய ஓதி படிச்சவங்களுக்கு நிறைய தெரியும். அவன் 10%, ஒரு 5% அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். யாருக்கும் தெரியும். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அது மாதிரி மறைத்து வைத்த வார்த்தைகள் தான் அலிஃப் லாம் மீம் சீன் சாத் தா அப்படி எடுத்ததுல அந்த எழுத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் மறைத்து வைக்கப்பட்ட எழுத்துக்கள். அதோட மீனிங் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால அது யூஸ்லெஸ் கிடையாது. அது வந்த சூறாக்கள் ரொம்ப சிறப்பான சூறாக்கள் நல்லா சொல்றான். இது மாதிரி 29 சூறாவில் வந்திருக்கான். சரியா? இது ரொம்ப சிறப்பானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். புரியுதா? ஸோ இந்த அலிஃப்லாம், ஆனா இந்த அலிஃப்லாம் மீம்ங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, 3 வார்த்தை. எப்படி அலிஃப்க்கு ஒரு 10 நன்மை, லாம் சொன்னா 10 நன்மை, மீம் சொன்னா 10 நன்மை, 30 நன்மை நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஆனா அதை எப்படி சொன்னா, அலிஃப் லாம் மீம் அப்படி சொல்லணும். இதா லாம் கருது இழுக்கணும், ஏன்னா சத்து இருந்திருக்கு. அலிஃப் லா சும்மா அலிஃப் லா மீம் அப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா அலிஃப் லாம் மீம் சொல்லுங்க. சும்மா எல்லாரும் சொல்லுங்க ஒரு தடவை. அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். எல்லாம் சொல்லி ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஓகே, அப்ப நமக்கு எல்லாருக்கும் 30 நன்மை கிடைச்சிச்சு இல்லையா? ஓகே. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ன பாயிண்ட் பிரிச்சுக்கணும். ذَلِكَ பிளஸ் கிதாப் பிளஸ் லா பிளஸ் ராய்ப பிளஸ் ஃபீ பிளஸ் ஷீ பிளஸ் ஹுதா. முத்தகீன காணோம். ஓகே, முத்தகீன். ஓகே, முத்தகீன் மிஸ் ஆயிருக்கு. லீ பிளஸ் முத்தகீன். ذَلِكَ இந்த, புரியுதா? ذَلِكَ என்னது? இந்த எந்த கிதாப், கிதாப்ல வேதம், வேதம் இந்த வேதத்துல ல இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது படிக்கிறேன். வருவாங்க கரெக்டா இந்த அல் கிதாப் வேதம், எந்த வேதம்? இந்த வேதம். அல் கிதாப் கிதாபோட ரூட் வேர்ட் என்னன்னா கத்தப. கத்தபனா எழுதினான். ஓகே, அல் கிதாப்னா புத்தகம். அல்னு வந்தாலே முன்னாடி என்ன சொல்லிருக்கேன், இஸ்மு பேர் சொல். ஓகே, அல் கிதாப் இந்த வேதம். ல இல்லை, ராய்பனா சந்தேகம், சந்தேகமே இல்லை. இந்த புத்தகத்தில் கிதாப ஓகே,
தாலிக்கல் கிதாப லா ரைப, இந்த புத்தகத்தில், இந்த கிதாபில், இந்த குரானில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சொல்றான் லா ரைப, உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. எதுல? ஃபீஹி, இதுக்குள்ள இருக்கிறது வந்து எதுவுமே சந்தேகமே கிடையாது. இந்த புத்தகத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஹீங்கிறது என்னது? அது, அவன், எல்லாமே அது வரும். சரியா? ஃபீனா இல். இப்ப ஹீங்கிறது எது? அதுனா எது? இந்த கிதாபு, இந்த புத்தகத்துல உள்ள ஆயத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ சந்தேகிக்காத. மத்த வேதங்கள்ல கொடுக்கப்பட்டதுல மாதிரி மத்த வேதங்கள்ல வச்சிருக்காங்களே, மக்கள் வச்சிருக்க வேதங்கள்ல முரண்பாடா இருக்கும். முன்னாடி உள்ள ஆயம் பின்னாடி உள்ள ஆயம் வேற வேற மாதிரி இருக்கும், மீனிங் வேற மாதிரி இருக்கும். இங்க உள்ளது அங்க உள்ளது வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான். லா ரைப, லா ரைப ஃபீ அப்படின்னு நிப்பாட்டிடணும். தாலிக்கல் கிதாப லா ரைப ஃபீ, இந்த புத்தகத்தில் எந்த சந்தேகம் உங்களுக்கு கிடையாது. இது அல்லாஹ்வோட புத்தகம், அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. புரியுதா? ஹுதல்லில் முத்தகீன். ஹுதா, ஹுதா மீன்ஸ் என்னது? வழிகாட்டி. நேர்வழி. இது ஒரு நேர்வழி காட்டி. அல்லாஹ் நல்ல வழி, ரெண்டு தீய வழி ரெண்டையுமே நமக்கு காட்டியிருக்கான். இந்த குரான்ல உங்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் காட்டுகிறான். ஹுதா லில், லி மீன்ஸ் இக்கு, முத்தகீன், லி மீன்ஸ் இக்கு. ஓகே, முத்தகீன், முத்தகீன் என்னது? தக்குவா உள்ளவங்க. தக்குவானா என்ன? தக்குவானா இரையச்சம். இரையச்சம். இரையச்சம்னா என்ன? இரையச்சத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. இரையச்சம்னா என்ன ரசூலே அப்படின்னு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு முள்ளு செடிக்குள்ள நடந்து போனீங்களாக்கும், எப்படி நடந்து போவோம்? கை கால் பற்றாம உடம்ப வளைச்சு நெரிச்சு குத்திராம அப்படி போவோம் இல்லையா? எங்கிட்ட குடியணுமோ அங்க குடிமோ, எங்க நிமிரணுமோ அங்க நிற்போம். தெர் இஸ் நோ வழி. அந்த நம்ம தான் பார்த்து பார்த்து கெட்டதா நல்லதா நம்ம மேல பற்றாம குனிஞ்சு பயந்து போவோம் பார்த்தீங்களா? அதுதான் தக்குவா. நம்ம கொடுத்த அல்லாஹ் கொடுத்திருக்க வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சு அதுக்கேத்தாப்புல நம்ம வளைச்சு நெளிச்சு போட பார்த்தீங்களா? இல்ல நான் நேரத்தை அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் நடப்பேங்கிறது அதுக்கு பேர் தக்குவா கிடையாது. இது பண்ண வேண்டிய நேரத்துல நம்மளை தாழ்த்திக்கணும், உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்திக்கணும். சரியா? அல்லாஹ்க்கு என்ன எங்க பயம்? அல்லாஹ் என்று நல்லா கேட்க சொல்லிருக்கான், கேட்க வேண்டியது. அதே சமயம் தாழ்வான குரல கேட்க சொல்லிருக்கான். அல்லாஹ் இதுக்கு பணிஞ்சு நட, அதுக்கு இப்படி நட, எல்லாம் சொல்லி தந்திருக்கான். என்னதான் நம்மளை வந்து போர்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து இணை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி நடக்கிறதுக்கு பேரு தான். அட்ஜஸ்ட் பண்றதா என்ன? சர்ச்சில் போய்கிட்டு ஜீசஸ் இது வணங்குறதுக்கும் இதுல போய்கிட்டு கோயில்ல போய் இது பண்றது கிடையாது. அல்லாஹ் சொன்ன என்னென்ன சொல்லியிருக்கானோ அதுபடி நடக்கிறது. நம்மளை பயந்து நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயந்து நம்ம இது பண்ண, அதுக்கு பேர் தான் தக்குவா. சும்மா நோம்பு வச்சுட்டு தொழுதுகிட்டு ஜக்காத்து கொடுத்தோன்னு பேசுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. நன்மையான ஏவி தீமையை தடுக்கணும். நம்ம வாட்டில் ஒரு பக்கம் ராங் பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைகளை சரியா கவனிக்காம, நம்ம கணவனை நல்லா கவனிக்காம, நம்ம சகோதரனை நல்லா கவனிக்காம, நம்ம உறவினர்களை சரியா பார்க்காம, நம்ம பார்க்காம நம்ம பண்ணின மக்கள், அதுக்கு பேரு என்னது? நம்மளோட இது எதுவுமே பலன் அளிக்காது. அதுக்கு பேர் தக்குவா கிடையாது. வாய்க்கிலேயே நம்ம அசிங்கமா பேசிக்கிட்டு, அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிக்கிட்டு, நம்ம தொழுற, ஐயோ நான் தொழுறனே நோம்பு வைக்கிறேன் எனக்கு ஒன்றும் அல்லாஹ் தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இப்படி பார்க்கணும், நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லபடியா பேசினோமா, என்ன தவறுகள் அடுத்தவர்களுக்கு செய்தோம். அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்றேன். அதுதான் தக்குவா. நம்ம பயப்படணும் ஒரு வேலை செய்யறதுக்கு. யாரெல்லாம் இந்த குரானை டீச் பண்ணி நான் எதுவும் தவறாக சொல்லிடக்கூடாதெல்லாம் நான் பயப்படணும். அதுதான் பயம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தொழுகையில தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து தொழுகணும். அடுத்தவங்கள்ட்ட பேசல அவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு பயப்படணும். எப்படி சமைக்கல எல்லாம் சமையல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னோ அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வேலைகளையும் அடுத்தவர்களுக்கு எந்த தவறும் செய்திடாம பார்க்கணும். சரியா? அதுதான் தக்குவா. அல்லாஹ் மன்னிப்பான், ரஹீம், மன்னிக்கவும் கூடியவன். மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு. சரியா? ஹுதல்லில் முத்தகீன், இது யாருக்கு நேர்வழி ஏற்றினா முத்தகீன்களுக்கு நேர்வழியாட்டு.
சரியா? எல்லாருக்கும் கிடையாது. சும்மா ஃபேஷனுக்கு தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு போறவங்களுக்கு கிடையாது. பயபக்தி. ஹிஜாப் போட்டுட்டு அவ்வளோ அநியாயம் பண்றாங்க பெண் பிள்ளைங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு சும்மாவே இதை போயிடலாம். ஓகே, ஸோ தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இப்போ தாலிக்கங்கிறது இஸ்முனா பெயர் சொல், அல் கிதாப் இதுவும் இஸ்மு பெயர் சொல், இது ஹர்ஃப் இணைச்சொல், இணைக்கிறது ரெண்டையும். ராய்ப மீன்ஸ் இது சந்தேகம். ஸோ இது என்னது பெயர் சொல் தான். ஃபீங்கிறது ஹர்ஃப் இணைச்சொல். டொமீர்னா ப்ரோனோன், ப்ரோனோன்னா பிரதி பெயர். குரான் அதுன்னு சொல்றது, அல்லாஹ்ன்றதுல ஹூன்னு சொல்றது. ஹூ ஹி என்ன ஹிம் இது வந்துச்சாக்கும் அது யார் என்னங்கிறத நல்லா பார்த்துக்கணும். சரியா? ஸோ இங்கே ஹிங்கிறது அந்த கிதாபு. ஹுதாங்கிறது நேர்வழி காட்டுற. லீ பிளஸ் முத்தகீன்ங்கிறது என்னது? பயபக்தி உடையவர்கள். நெக்ஸ்ட் எப்போமா அல்லதீன டைம் பார்த்துக்கிறங்க. அல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க. அல்லதீன யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத். அல்லதீன பிளஸ் யுமினூன பிளஸ் பி பிளஸ் என்ன கைப் பிளஸ் வா பிளஸ் யுகீமூன பிளஸ் ஸலாத். ஓகே, நான் வேகமாக நீங்க பண்ணேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. அப்படி சொன்னோம் பி கொண்டு. ஓகே, அல்லதீனா எத்தகையவன் ஒரு ஆளை குறிக்கும். அல்லதீனா எத்தகையவர்கள். ஸோ அல்லதீன யூமினா நம்பிக்கை கொள்வார்கள். அல்லதீன கஃபர்னா நிராகரிப்பவர்கள். ஓகே, அல்லதீனங்கிறது யாத செய்யக்கூடியவர்கள சொல்லும். ஓகே, அல்லதீன யூமினுன யார் நம்பிக்கை கொள்வார்களோ. நம்பிக்கைங்கிறது எது? ஈமான்ங்கிறது என்னது? நம்பிக்கை கொள்வதுதான் என்னது? சூரத்துல் பக்ராவில் கடைசி ஆயாவில் அல்லாஹ் சொல்றான், ஆமன ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் என்னத்தை நம்பணும். நம்ம மூமின்கள்னா என்ன? அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வோட ரசூல்களை நம்பணும், அல்லாஹ் அனுப்பி எல்லா ரசூலையும் நம்பணும். இருந்து யாரு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் என்னது லா நுஃபர்ரிக பைன அஹதின். அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசம் முகமது நபி தான் பெருசு, நூஹ் நபி தான் பெருசு, ஈசா நபி தான் பெருசு அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா நபி அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபி அந்தந்த காலங்களுக்கு. எல்லா நபி அல்லாஹ்வை நம்பணும், எல்லா நபிமார்களையும் நம்பணும், அல்லாஹ் அனுப்பிய எல்லா கிதாபுகளையும் நம்பணும். அல்லாஹ் அனுப்பிய கிதாபு அவங்க இப்ப வச்சிருக்கிறது என்னவோ அது வேற விஷயம். சரியா? அவங்க மாத்தி எழுந்தாங்களே திருப்பி எழுதாங்க. அல்லாஹ் அனுப்பிய எல்லா வேதங்களையும், இஞ்சி தௌராத் என்ன ஜபூர் எல்லா வேதங்களையும் நம்பணும். அப்புறம் என்னது? மலக்குகளை நம்பணும், இம்மை மர்மையை நம்பணும், கபரை நம்பணும், என்ன விதியை நம்பணும். அல்லாஹ் நமக்கு எழுதிட்டான் எல்லா விதியும். விதியின் தீங்கிலிருந்து என்னை காப்பாத்தாதான் கேட்கணும். விதியெல்லாம் மாற்ற முடியாது. விதியின் தீங்கிலிருந்து காப்பாத்தல. ஆக்சிடென்ட் ஆகும், அது ஆக்சிடென்ட் சொல்லிட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டான்னு வச்சுக்கீங்களேன், அதுல வர தீங்குல இருந்து என்னை காப்பாத்தல அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கான். சரியா? சோ இதுல நம்பினாதான் நம்ம ஒரு மூமின். அல்லதீன யூமினோட யார் ஈமான் கொண்டார்களோ இது எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கணும். என்னென்ன? அல்லாஹ் நம்பணும், ரசூல்மார்கள் எல்லாத்தையும் நம்பணும். என்ன அவங்களுக்குள்ள வேதம் வேறுபடுத்தக்கூடாது. என்ன வேத புக்குகள் எல்லாத்தையும் நம்பணும், மலக்குகளை நம்பணும், என்ன மர்மையை நம்பணும், நரகம் சொர்க்க நரகத்தை நம்பணும், கபரை நம்பணும், கபரோட வேதனை இருக்குங்க நம்பணும், கபரோட வாழ்வு இருக்குங்க நம்பணும். அப்புறம் என்னது? விதியை நம்பணும். இது எல்லாத்தையும் நம்பினா தான் நம்ம உண்மை. என்ன வேற எதுவும் டவுட் இருக்கா? பூமின்னா சோ பில் கைப், சொர்க்கத்தை பார்த்தோமா, நரகத்தை பார்த்தோமா, நமக்கு ஏதாவது தெரியுமா? அல்லாஹ் பார்த்தோமா? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க சஹாபாக்கள், உம்மத்துக்கள்ல யாரு எந்த உம்மத்து ரசூலே ரொம்ப பெஸ்டான உம்மத்துக்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சஹாபாக்கள் ரொம்ப ஆசை நம்மளைத்தான் சொல்லுவாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி வருவாங்கல்ல அவங்க தான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன் நீங்களாவது என்னைய பாக்குறீங்க ரசூல்னு சொல்லிட்டு, நான் அல்லாஹ்ட்ட இருந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்னையும் பார்க்க மாட்டாங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க. சரியா? சோ அவங்க நம்ம எழுதி வச்ச நம்ம இது குரானையும் அல்லாஹ் என்னையும் நம்புவாங்க. அவங்கதான் பெஸ்ட் உம்மத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க.
புரியுதா? பில் காய் நான் பார்த்ததே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. என்ன நபிமார்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. அல்லாஹ் எப்படி இருப்பான்னு தெரியாது. அல்லாஹ் கொடுத்துருக்கு குர்ஆனை நம்புறோம். அதுதான் ஈமான் கொள்றோம். மறைவானதை ஈமான் கொள்கிறோம். அப்புறம் என்ன செஞ்சுமா? அது மட்டும் இல்ல, வா வா மீன்ஸ் இன்னும். பி பிளஸ் அல் கைப். கைப் கைப் என்ன சொல்லுங்க? கைப். நல்லா சொன்னோம். கைன் எப்படி கைன் சொன்னோம், அது மாதிரி கைப். ஓகேயா? வை யுகீமூன. யுகீமூன கும். இதோட ரூட் வேர்டு என்ன? கும். எல்லாத்தையும் நான் ரூட் வேர்டு சொல்றேன். சித்திமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரூட் வேர்டு சொல்லுவேன். எப்படின்னா ரூட் வேர்டா என்னன்னு சொல்றேன். இப்போ வாங்கன்னு சொல்றோம்ல, வாங்க, வாருங்கள், வருவார்கள் சொல்றோம்ல. இப்போ இதுக்கு ரூட் வேர்டு என்ன? வா. இல்லையா? தமிழ்ல. அதே மாதிரி அரபிக்ல ஒரு ரூட் வேர்டு இருக்கு. ஜெனிசாமா நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க, மற்றவங்களாம் தெரியும். அது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரூட் வேர்டு இருக்கும். அந்த வேர்ட்ல இருந்தா எல்லாமே பிரியும். தாருங்கள்னா தாங்கிறது தான் ரூட் வேர்டு. ஓகே. அப்ப தமிழ்ல எப்படி ஏவுறது தான் இது ரூட் வேர்டு இருக்கு. ஆனா அரபிக்ல பாஸ்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் அதுதான் ரூட் வேர்டு. அப்படின்னா என்ன? ஹீங்கிறது அவனுக்கு இருக்குல்ல, வந்தான். வந்தான்ங்கிறது தான் ரூட் வேர்டு. புரியுதா? ஹலக்க படைத்தான்ங்கிறது தான் ரூட் வேர்டு. அதுல இருந்தா திருப்பி எல்லாமே வரும். ஜலச உட்கார்ந்தான். ஜலச ஜலசா ஜலசு. புரியுதா? ஓகே. ஸோ அதுக்கு வேற ரூட் வேர்டு. ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் ரூட் வேர்டு சொல்றேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க. ஓகே. நான் தமிழ் வேர்ட் பை வேர்ட் குரான் அந்த இது தர்றேன். அதில் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு இருக்கும். சரி. இப்போ கும்ங்கிறதா ரூட் வேர்டு. கும்டா நிற்கிறது. ஓகே. நின்ற காம காம நின்றான். ஓகே. யுகீமூன நிலை நிறுத்துவார்கள். தொழுவார்கள் போடல பாருங்களேன். நிலை நிறுத்துவார்கள் எதை? சலாத். இது சலவாத்துன்னு இருக்கு. ஆனா நம்ம சொல்ல இந்த வா வந்து சைலண்ட் ஆயிரும். சலாத்து சொன்னோம். யுகீமூன சலாத்த. சலவாத்து சொல்லக்கூடாது. சரியா? சலவாத்து தான். ஆனா அது சொல்ற ஸ்டைல் வந்து சலாத்து தான் சொல்லணும். ஓகே. யுகீமூன சலாத். சலாத்துனா என்னது? தொழுகை. தொழுகையை தொழுவார்கள் இல்ல, நிலை நாட்டுவார்கள். இன்னைக்கு தொழுதுட்டு நாளைக்கு தொழுகாம இருக்கிறது கிடையாது. புரியுதா? யுகீமுன சலாத்த. அவர்கள் தொழுகையை நிலை நாட்டு கடைபிடிப்பார்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். வமிம்மா வ பிளஸ் மீன் மின் பிளஸ் மா பிளஸ் ரஸக்னா பிளஸ் ஹும் பிளஸ் யுன்ஃபிகூன். வ இன்னும், மின் பிளஸ் இருந்து, மின்னனது இருந்து, அப்படி சுத்தம் பிரிச்சணும். வ மிம்மாங்கிறது வ பிளஸ் மின் இருந்து, மா பிளஸ் எது, ரஸக்னா ரிஸ்க் ரிஸ்க் சொல்றோம்ல, அதுதான் ரஸக்க வழங்கினான். ரஸக்னா நாம் கொடுத்தோம். ஹலக்க படைத்தான். ஹலக்னா நாம் படைத்தோம். புரியுதா? ஹலக்கு நாம் படைத்தோம். ரஸக்னா நாம் கொடுத்தோம். எது அந்த செலவு பண்ணுவாங்கன்னா மிம்மா ரஸக்னா ஹும் அவர்கள். யாரு? அந்த மூமீன்கள். யார் தொழுகிறாங்களோ, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்வாங்களா? யுன்ஃபிகூன். யுன்ஃபிகூன் நஃபக. நஃபகங்கிறத ரூட் வேர்டு. நஃபக ஃபத்தா வச்சுடுங்க. என்ன சொல்றது? மேல மேல போறது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? சபர் 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 வச்சிருங்க. ஓகே. நஃபக ஃபத்தா வச்சுட்டீங்களாக்கா அதான் ரூட் வேர்டு. நஃபகன்னா செலவு செய்தல். ஆக்சுவல் வேர்டு வந்து மீனிங் வந்து செலவு செய்தல். அதாவது தர்மம். நல்ல வழியில செலவு செய்யறதுக்கு பேர் என்ன? என்ன? யுன்ஃபிகூன். தர்மம் செய்வார்கள். எதுல தர்மம் செய்வாங்களா? மிம்மா ரஸக்னா. எனக்கு அல்லாஹ் என்ன ரிஸ்க் கொடுத்தானோ, அடுத்தவங்கள்ட்ட வாங்கி அடுத்தவங்கள்ட்ட திருடி கொடுக்கறது வேற, கொடுக்க கூடாது. இது அடுத்தவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்க அது வேற விஷயம். சரியா? ஏன்னா எனக்கு எந்த அல்லாஹ் கொடுத்துருக்கானோ அதுல நம்ம அடுத்தவங்களுக்கு பேர் தான் தர்மம். ஸோ அல்லாஹ் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் செலவாத்த சொல்லியிருக்காங்க, தொழிலை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ரிஸ்க் இது தர்மம் செய்ய சொல்லியிருக்கான். சரியா? எப்படி தொழுகையை நம்ம கடைபிடிக்கோம் அதே மாதிரி நம்ம திறக்காவும் பண்ணணும். டைம் ஆயிடுச்சா? என்ன இருக்கா?
என்ன டைம் சொல்லியிருந்தேன்? 8 o'clock ஸ்டாப் பண்ணி சொன்னா 8:30. ஓகே. வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க. நான் கொஞ்சம் பிரிச்சுட்டேன், அந்த ஒரே லைன் தான் இது, ஆனா நான் பிரிச்சுட்டேன். வல்லதீன வ பிளஸ் அல்லதீன பிளஸ் யுமினூன, பி பிளஸ் மா பிளஸ் உன்சில பிளஸ் இலை பிளஸ் க. அவர்கள் இன்னும் எவர்கள் அல்லதி எவர்கள் அவர்கள் எல்லாம் ஒண்ணுங்க. யூமினூன ஆல்ரெடி படிச்சோம், நம்பிக்கை கொள்வார்கள். பி கொண்டு, மா எதை கொண்டு? உன்சில இலைக்க. இலா பிளஸ் கனா உம்மீது, இலா மீன்ஸ் மீது. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் சொல்லாதீங்க. சலாம்னா அமைதி, அமைதி, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும், அலா பிளஸ் கும். அல்லாவின் அஸ்ஸலாம், அஸ்ஸலாம்னா அல்லாவின் சாந்தமும் சமாதானமும். அலா மீது, கும் உங்கள் மீது, உங்கள் மீது அல்லாவின் சாந்தம் சமாதானம் உண்டாவதா. அஸ்ஸலாமு அலைக்கும். புரியுதா? அலா பிளஸ் கும் உங்கள் மீது. இலா மீன்ஸ் மீது. ஓகே. ஸோ இலைக்க, இலைனா அவர்கள் மீது. ஓகே. அலைனா எங்கள் மீது. ஓகே. ஈயாக்க இலைக்க, சாரி இலைக்க, இலைனா இலைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி வரும். அலைனான்னு பேர் வச்சிருக்காங்க. என்னது அலைனாவா? ஆலினாவா இருக்கு சின்னம்மா. அலைனா, அலைனாண்டா எங்கள் மீது. அலானா மீது, நானா எங்கள். அலைனா, அலைனா எங்கள் மீது, அலைஹிம் அவர்கள் மீது, அலைக்க உங்கள் மீது, அலைய அலையன் மீன்ஸ் என் மீது. புரியுதா? ஸோ இப்போ பிரிச்சதுனால பாருங்க, நிறைய வேர்ட்ஸ் நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே. வல்லதீன வ பிளஸ் அல்லது அவர்கள், யூமினூன் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். என்ன சொல்லுவாங்க? நோம்பு இது ஜக்காத் கொடுப்பாங்க. வேற என்ன செய்வாங்களா? ஈமான் கொள்வாங்க. பிமா உன்சில இலைக்க, அவர்கள் மீது. உன்சில நசல, நசல மீன் இறக்கினான். நூன் லாம் நசல, அதான் ரூட் வேர்டு. உன்சில இறக்கப்பட்டது. என்ன இறக்கப்பட்டது? இலைக்க உன் மீது என்ன இறக்கப்பட்டது? குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கு நம்ம மேல. சரியா? அதன் மீது என்னது? அப்ப இங்க சொல்லி வந்து அல்லாஹ் ரசூலை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், உமக்கு இறக்கப்பட்ட குர்ஆனின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, வமா உன்சில மின் கபலிக்க, வா பிளஸ் மா பிளஸ் உன்சில பிளஸ் மின் பிளஸ் கபுல் பிளஸ் க. இன்னும் வா இன்னும், மா எதை, மா வந்து எதை, மாவுக்கு வந்து 3 மீனிங் இருக்கு. இல்லை ஒண்ணு இருக்கு, எதைன்னு இருக்கு. என்ன ஜாயினிங் லெட்டராகவும் வரும். சரியா? ஸோ எதுன்னு இருக்கு. ஓகே. 3-4 மீனிங் இருக்கு. வா இன்னும், இந்த இடத்துல வந்து எதை, உன்சில இறக்கப்பட்டது, மின் இருந்து, கபுல் கபுல்னா முன்னர், க உமக்கு முன்னர், உமக்கு முன்னாடி நிறைய வேதங்கள் கொடுக்கப்பட்டதுல அதையும் நம்புவாங்க. வானா அண்ட் அதையும் சேர்ந்து வேன் சொல்லக்கூடாது, வா சொல்லணும். சரியா? வா. ஓகே. வாய ஓ மாதிரி ஷேப்ல வச்சு சொல்லணும். மின் கபலிக்க வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். வ பிளஸ் பி பிளஸ் ஆஹிரத் பிளஸ் ஹும் பிளஸ் யூகினூன். வ இன்னும், பி கொண்டு, ஆஹிரா, ஆஹிரா என்னது? மர்மை. ஹும் அவர்கள், யூகினூன் உறுதி கொள்வார்கள். இன்னும் ஆகிரத்தை மறுமையை உறுதி கொள்வார்கள். சில பேர் நல்லா செலவழிக்கிறாங்க, நல்லா தொழுறாங்க, ஆனா மறுமையை நம்ப மாட்டாங்க. தொழுறவங்க நம்புவாங்க. நிறைய பேர் நல்லா தர்மம் செய்யறாங்க, ஆனா அவங்க மறுமையை நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் போதும் பண்ணுவார். சரியா? சரியா? ஸோ இங்க வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன். ஸோ வ ஹர்ஃபு, பி ஹர்ஃபு, ஆஹிரத் இஸ்மு. அல்லுன்னு வந்துட்டாலே அது பெயர் சொல்தான். ஹும் தமி பிரதிபெயர். ஹும் அவர்கள், எவர்கள் இங்க சொன்ன ஹும்டா, ஹூண்டா அவன், ஹும்டா அவர்கள். ஓகே. அப்ப அல்லாஹ் ஹூன்னு சொல்லுவாங்க. இப்ப சில பேர் ஹூண்டா வெறும் அவன் சொல்லிட்டு இருக்க சொல்றாங்க. நம்ம மக்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. சரியா? ஹூண்டா அவன், ஹும்டா அவர்கள். இங்க ஹும்ங்கிறது அந்த ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்டவர்கள் என்ன செய்வாங்களா? மர்மை மீது உறுதி கொள்வார். யூகினோன்னா உறுதி கொள்வார்கள்.
ஸோ ஈமான் கொண்டவர்கள் என்னென்ன செய்வாங்க? மறைவானதை நம்புவார்கள். நான் சொன்ன அந்த 6 பாயிண்ட்டையும் நம்புவாங்க. தொழுகையை கடைபிடிப்பார்கள், ஜக்காத்து பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ரசூல் மேல இறக்கப்பட்ட கிதாபை நம்புவாங்க. அவருக்கு முன்னாடி வந்துள்ள கிதாபையும் நம்புவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம ஆகிரத்தை நம்புவார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு மூமினோட பண்புகள். ஓகே, நெக்ஸ்ட் உலாய்க்க அது அலாஹுதம் மிர் ரப்பிஹிம் உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன். உலாய்க்க உலாய்க்க மீன்ஸ் அவர்கள். அலா அலானா மீது, இங்க அலா மீதுன்னு வரும், இங்க இல்லைன்னு வரும். அலா மீது நேர்வழி, ஹுதா நேர்வழியில், அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள், நேர்வழி மீது இருக்கிறார்கள். மின் இருந்து, ரப்பி அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள், இவர்கள் தான் நேர்வழியில் இருக்காங்க. மிர் ரப்பிஹிம் அல்லாஹ்வின் நேர்வழியில். நேர்வழினா எல்லாரும் தான் எல்லாம் எங்க வழி நேர்வழி நேர்வழின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இவர்கள் அல்லாஹுடைய நேர்வழியில் இருக்கிறார்கள். புரியுதா? மிர் ரப்பி ஹிம், ரப்ப சரி இறைவன். ஓகே, ரப்புன்னா என்னது? படித்து பரிபாலிப்பவன். அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்க பாத்தீங்கன்னாக்க ரப்பை பத்தி நல்லா கிளியரா சொல்லிப்பேன். ரப்புன்னா என்னது? நம்மளை படைத்து பரிபாலிப்பவன், நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்கறது. என்ன மற்றவங்க சொல்ற மாதிரி அது ஒரு கடவுள் இது ஒரு கடவுள் அதெல்லாம் இது கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கணும். சார் ரப்புங்கிறது அல்மைட்டி, நமக்கு எல்லா ப்ரொவிஷன் எல்லாத்தையும் கொடுக்கறது அல்லாஹ் தான். ஹும் ஹிம் ரப்பி ஹிம் அவர்களின் இறைவன். யார்? அல்லாஹ் வந்து யார் யாரும் உங்களின் இறைவன், அவர்களுடைய இறைவன் தான். யார் ஈமான் கொண்டார்களோ ஈமான் கொண்டவர்களின் ரப்பு. சரியா? ஈமான் கொண்ட ரப்பு யாரு? அல்லாஹ். சரியா? உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன். இன்னும் உலாய்க்க உலாய்க்கன்னு சொல்லணும். உலாய்க்க பாருங்களேன், மத்து இருக்குல்ல, அதான் படிப்போம். உலாய்க்க அவர்கள், ஹும் அவர்கள், திருப்பி ஹும்னு வருது. உலாய்க்கனாலே அவர்கள் தான், ஹும்னால அவர்கள் தான். அப்புறம் என்ன மீனி? அல்லாஹ் அழுத்தி சொல்றான். ஹூ அல்லாஹுல்லதி அப்படிமா, அவன் தான் அல்லாஹ் அப்படிமா. தான்ங்கிறதுக்கு தான் இங்க மறுபடியும் ஹும் வருது. அவர்கள் தான் முஃப்லிஹூன். முஃப்லிஹூன் வெற்றி. ஓகே, பலக வெற்றி பெற்றான், முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். சஜ்ஜிதானா சஜ்ஜிதா பண்றது, சஜ்ஜிதா பண்ணும் இடத்துக்கு பேரு மஸ்ஜித். மீமை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளைச்சலுக்கு முன்னாடி மீமை போட்டா அது பண்ற இடம். சஜ்ஜிதானா சஜ்ஜிதா செய்யறது, மஸ்ஜிதுன்னா சஜ்ஜிதா பண்ணும் இடம். புரியுதா? அதே மாதிரி முஃப்லிஹூன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். மூமினூன் ஈமான் கொண்டவர்கள், அதனால அவர்கள் என்ன மூமினூன் வருது. சரியா? ஓகே, ஸோ முஃப்லிஹூன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யாரு? அல்லாஹ்வை நம்பி, மறைவினத்தை நம்பி, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு, எல்லா வேதங்களையும் எல்லா ரசூலையும் நம்பி, ஆகிரத்தை நம்பி, யாரு செலவா தொழுகையை நிலைநாட்டி சக்காத்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழியில் இருப்பவர்கள், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த 5 ஆயாவும் இன்ஷா அல்லாஹ் நல்லா தரவா படிங்க. இந்த 5 ஆயாவும் ஓதுனா நமக்கு அந்த சூரத்துல் பக்ராவுல ஒரு பாட்டு நம்ம ஓத நன்மை கிடைச்சிடும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இதோட இது பண்ணிக்கிறோமா? டைம் ஆயிடுச்சு தானே? டைம் இருக்கு உங்களுக்கு ஹதீஸ் சொல்றதுக்கு? அதே நம்ம முதலே பார்த்துட்டோம். ஹதீஸ் 8:30 முடிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ், மீதிய பிறகு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 1 minute.